முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. வதா வா டீ குடிக்கலாம் வா. என்ன நாலு முடி, டீ குடிக்க தானே உன்னை கூப்பிட்டாங்க, பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்க? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன குழந்தை, நானு அவசரத்தில் வந்துட்டேன், காசெல்லாம் எடுத்துட்டு வரலையா. பாவம் இளிச்சம்மாவுக்கு வந்து கஷ்டம் கொடுக்க கூடாதுல்ல, அவளே பாவம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கா, இதில் போய் நான் கடன் வைக்க முடியுமா? அதனால நான் போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க குடிங்க. வனிதா, இன்னைக்கு ஏதோ வதாவோட பேச்சு ஏதோ சரியில்லைல்ல, ஏதோ திருன்னு முழிக்கிற மாதிரி பேசுறா. ஆமா ஆமா, நானும் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஏதோ திருட்டு முழிச்சிட்டு இருக்கா, என்னன்னே ஒன்றும் புரியலையே. ஆமா வதா பரவாயில்ல வா, நீ டீ குடி, நான் அப்புறமேட்ட காசு வாங்கிக்கிறேன். ஐயோ அப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் காசு கொடுத்துட்டு தான் குடிப்பேன். சரி நான் வரேன். ஏதோ நாலு முடி மொழியே சரியில்லையே, இப்படிலாம் சொல்ற ஆளே இல்லையே. எங்க சோறு போடுவாங்க, ஊசியில எங்க சாப்பிடலாம் தான் இருப்பா. இன்னைக்கு என்ன வரன் பறக்கிறா? அதுவும் அவளை பாத்தியா, கையில ஏதோ கோழி வச்சிருக்கா, அவ கோழிலாம் வளர்க்குற ஆளே இல்லையே. ஆமா கையில ஏதோ கோழி வச்சிருக்கா, என்னன்னு ஏதுன்னு புரியலையே. இவ வந்து வாங்குற ஆளே கிடையாது. சரி அது இருக்கட்டும், கையில என்ன கோழியை வச்சுட்டு திரியுற? சின்ன குழந்தை கேக்குறா. என்ன சொல்றான்னு பாப்போம். ஐயோ கேட்டுட்டாளா, இவளுங்க சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டா போல இருக்கு. நெட்ட மாடு, எந்த நேரத்துல எதை கேட்கணும்னே தெரியாது, அதுவும் இந்த வைக்கப்போர் இருக்கிற நேரத்துல கேட்கணும். என்ன நாலு முடி பதில காணோம்? திருடிட்டு வந்தது. என்னது திருடிட்டு வந்தியா? ஐயோ ரோஷமா பேசுறோம்னுட்டு நம்ம உண்மையே ஒத்துக்கிட்டுமே. ஐயோ இப்ப என்ன பண்றது இவளங்கிட்ட? பின்ன என்ன சின்ன குழந்தை இப்படிலாம் கேட்டுட்டு இருக்க, நான் போய் திருடிட்டுலாம் வருவேனா? திருடிட்டு வந்த மாதிரி இல்ல கேக்குற. நான் வந்து இந்த கோழியை வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். விலை எவ்வளவு தெரியுமா? 600 ரூபாய். எது 600 ரூபாய் கொடுத்து வாங்கினியா நீனா? இவ போய் 600 ரூபாய் கொடுத்து கோழி வாங்கினாளா? நம்புற மாதிரியா இருக்கு? அதானே, 2 ரூபாய் கொடுத்து கொத்தமல்லியே வாங்க மாட்டா, அவ வீட்டுக்கு ஓடுவா. இவ 600 ரூபாய் கொடுத்து கோழி வாங்கியிருக்காளா? ஆமா, என் பொண்ணு சிக்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. அவளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற எதுவுமே செஞ்சு தரலையா, பாவம். அதான் சிக்கன் வாங்கி குழம்பு வைக்கலான்னுட்டு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். சரி சின்ன குழந்தை நான் வரேன். இளிச்சம்மா நான் வரேன். போய் வீட்டுக்கு போய் கோழியை அடிக்கணும், உரிக்கணும், குழம்பு வைக்கணும், பொரிக்கணும், எல்லா வேலையும் இருக்கு. அதனால நான் போயிட்டு வரேன். எப்பா தப்பிச்சண்டா சாமி, ஓடிட வேண்டியதான். ஏதோ நாலு முடி பேசுறது சரியில்லை, ஏதோ ஒன்று தப்பு பண்றா, என்னன்னு கண்டுபிடிப்போம். சின்ன குழந்தை அதிர்ஷ்டம் எடுத்துட்டு வருவா. எடுத்துட்டு வா இளிச்சம்மா. என்ன ஒருத்தரையும் காணோம், கண்மணி வரேன்னு சொன்னா அவளையும் காணோம், ஏற்கனவே வந்துட்டேன்னு சொன்னாலே வேற. எந்த கிளாஸ்னே தெரியல, யாரையாவது கேட்போன்னு பார்த்தா யாரையும் காணோம் வேற. லேட்டா வந்துட்டோமோ? ஐயோ முதல் நாளே பயமா இருக்கே. இந்த கண்மணி எருமை மாடி போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்குது, எங்கதான் போய் தொலைஞ்சாலோ. இங்க பக்கம் செகண்ட் இயர்ஸ்லாம் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர்லாம் எங்க போகணும்னு தெரியலையே. டேய் லூசு, எங்க தாண்டா இருக்க? நானும் எங்க வர்றதுன்னுட்டு அங்கேயும் எங்கேயும் போய் பார்த்துட்டு இருக்கேன். மச்சான் அதுக்கு தான் நீ லேட்டாக வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன். வாடா அப்படியே மேலே வா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு ரைட் சைடே வா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நிற்கிறேன், எல்லாருமே இங்கே செகண்ட் இயர்ஸாக தான் இருக்காங்க. சரி என்ன உனக்கு வாயா இல்லை? யாராவது அங்கே நின்றுட்டு இருந்தா அவங்க கிட்ட கேட்டுட்டு வாடா.
சரி, இப்போ உன்னால் வர முடியாதுல்ல, வை ஃபோனை. நான் யார்கிட்டயாவது கேட்டுட்டு வரேன். இப்போ நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன்? அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ அக்கா, அக்கா, எக்ஸ்கியூஸ் மீ அக்கா. யாரு நம்மளைய கூப்பிடுறாங்க? நானே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான். இவன் என்ன அக்கான்னு கூப்பிடுறான்? எவ்வளோ தைரியம் இருக்கும்? அக்கா, இங்கே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்லாம் எங்கே இருப்பாங்க? ஹலோ, நானும் ஃபர்ஸ்ட் இயர் தான். என்னமா அக்கான்னு கூப்பிடுறீங்க? ஐயோ சாரிங்க, நான் செகண்ட் இயர்னு நினச்சிக்கிட்டேன் உங்களை பார்த்து. இல்லை, இங்கே ஃபுல்லாக செகண்ட் இயர் தான் இருக்காங்களா, அதனால் உங்களை பார்த்து உடனே செகண்ட் இயர்னு நினச்சிக்கிட்டேன். சாரிங்க. ஓ அப்படிங்களா? ஆமாம், இங்கே எல்லாமே செகண்ட் இயர் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் சொன்னாங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் இயரே இங்கே இல்லை. ஆமாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் என்ன டிபார்ட்மெண்ட்? ஏன் அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஐயோ அதுக்கு இல்லைங்க, நீங்களும் ஃபர்ஸ்ட் இயர் தானே, அதனால தான். நீங்களும் என்னன்னு தெரிஞ்சதுன்னா 2 பேரும் சேர்ந்து போய் தேடலாம் இல்லையா, அதனால தான் கேட்டேன். இல்லை இல்லை, நான் தனியாகவே போய் தேடிக்கிறேன். சரி, அப்போ உங்கள் இஷ்டம். சரி. சரியான திமிர் பிடிச்ச பொண்ணு போல இருக்கே, என்ன இப்படி மூஞ்ச காட்டிட்டு போகுது. சரி, நம்ம இந்த பக்கம் போய் பார்ப்போம். எப்பா, இவளுங்கிட்ட ஒரு காரணத்தை சொல்லிட்டு வர்றதுக்குள்ள இருக்க போதும் ஆயிடுது. அவ நிப்பாட்டி பேசுறப்பெல்லாம் இவ கோழியா இருக்குமோ அவ கோழியா இருக்குமோன்னுட்டு ஒரு பயம்தான் வருது. அம்மா, எவ கோழின்னு தெரியாத திருடுறதும் ஒரு பயம்தான். பாதா, அக்கா, என்னம்மா எதை திருடின மாதிரி திருன்னு முடிக்கிற? நம்ம ஒன்று பண்ணா மட்டும் யாரா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுறாளுங்க. என்னாச்சு மாவதா? ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன வீட்டில் இருந்து வராத இங்கேருந்து வரீங்களே, அதான் பார்த்தேன். அதுவா, சின்னவ இருக்கால, முதல்ல இப்போ தானே காலேஜ் போகிறா, அதனால பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்தேம்மா. ஓ அப்படிங்களாக்கா, சரிக்கா நான் வரேன். என்ன உடனே கிளம்புறேன்ற? ஐயோ, இந்த பொம்பளைக்கு இப்போ என்னதான் வேணுமா? எப்பயும் வீட்டுக்கு போகலையான்னு கேட்கும். இன்னைக்கு என்னமோ பாசத்தோட சீக்கிரமா கிளம்புறியான்னு கேட்குது. என்னம்மா வதா கீழே பார்க்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, டைம் ஆகுதுல்ல, அதான் கிளம்பலான்னுட்டு. சரி, ஏதோ பேச்சே ஒரு மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். என்ன கையில் ஏதோ கோழி வச்சிருக்கம்மா? நல்ல வெடை கோழி போல இருக்கே. பார்த்துட்டால சுத்தம். இப்போ இந்த குண்டு பூசணிக்காவுக்கு வேற நான் விளக்கம் சொல்லணும். அக்கா, அது ஒன்றும் இல்லைக்கா, அதான் எனக்கு உடம்பு ஃபுல்லாக சூடு ஏறி போச்சு பார்த்துக்கோங்க. சூடு ஏறினதுனால ஒரு கோழியை வாங்கி குழம்பு வைப்போம்னுட்டு தான் வாங்கிட்டு வரேன். என்னது, சூடு ஏறினதுக்கு கோழி குழம்பா? சூடாக இருந்த கோழிக்கறி சாப்பிடக்கூடாதுமா. ஐயோ, என் வாயே எனக்கு வேணாம். ஐயோ அக்கா, சூடு நான் சொன்னேன், சூடு இல்லைக்கா, உடம்பு ஃபுல்லாக குளிர்ச்சி ஆயிடுச்சு, அதனால தான் வந்து கோழி குழம்பு சாப்பிட்லான்னுட்டு தான். என்ன நீ சொல்கிறனே புரியலையே, என்னென்னமோ சொல்கிற, ஆனால் புதுசாக இருக்குமா? புதுசாக இருக்குல்லக்கா, அதான் புதுசாக தான் ட்ரை பண்ணலான்னுட்டு தான். சரி, எவ்வளவு கோழி எவ்வளோன்னு வாங்கினேன்? 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க்கா. 600 ரூபாயா? யாருக்கிட்ட வாங்கணுமா? அவங்க இந்த ஊருக்காரங்களும் இல்லை, வெளியூர்ல இருந்து வித்துட்டு இருந்தாங்க. அப்படியா? அப்படி யாரையும் நான் பார்க்கலையே. இல்லைக்கா, அது உங்களுக்கு தெரியாது, அந்த தெரு முனையில் வந்து வித்துட்டு இருந்தாங்க. சரிக்கா, நான் வரேன்க்கா, டைம் ஆகுது. என்ன இவ இப்படி பறந்து அடிச்சிட்டு ஓடுறா? சரி, அப்புறம் பேசிக்கலாம். என்ன இது, அப்பத்துலேருந்து இந்த 2 தான் மேய்ஞ்சிட்டு இருக்கு, இன்னொரு கோழியை காணோமே. எங்கே போயிருக்கோம்? பக்கத்தில் எங்கேயாவது போனாலும் வழி தெரியாது அதுக்கு வர்றதுக்கு. முந்தானேத்து தான் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். சே, அந்த கோழியை பழகிட்டுல நம்ம திறந்து விட்டு இருக்கணும். திறந்து விட்டதே தப்பாக போச்சே. கூப்பிட்டு பார்ப்போம். பா 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 பா.
என்ன மீன்காரக்கா, இன்னைக்கு மீன் வைக்க போகலையா? இங்கே நின்று குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க கோழிக்கு. ஆமாம் பார்வதி, இன்னைக்கு மீன் எதுவும் நல்ல மீனே கிடைக்கல, அதனால போகல. என் கோழியை பார்த்தியாம்மா? கோழியா? தோதான் மேய்ஞ்சிட்டு இருக்கே ரெண்டு. அது இல்லைம்மா, புதுசாக முந்தானியத்து தான் ஒரு கோழியை ஒன்று வாங்கிட்டு வந்தேன், நல்ல வெயிட்டு. இன்னைக்கு திறந்து விடுவோன்னு விட்டேன், ஆளை காணோம். ஐயையே, ஏங்கா இப்போ பழகாத கோழியை போய் இப்படி விட்டு வச்சிருக்கீங்க? இப்போதான் யார் யாரோ கோழியெல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்கன்னுட்டு அக்கம் பக்கம் பேசிக்கிறாங்க. உங்கள் கோழியும் பிடிச்சிட்டு போயிருப்பாங்களோ என்னவோ, அதுவும் வெயிட்டாக இருக்கும்னு சொல்கிறீங்களே. திருடனுங்களா? கோழி இல்லாம திருடுறாங்க? ஐயோ, என்னம்மா சொல்ற? அட ஆமாக்கா, முந்தானத்து கூட மாலத்தியோட கோழிய அப்படித்தான் திருடின்னு போயிட்டானுங்க. அது பொம்பளையா ஆம்பளையாலாம் தெரியல, ஆனா கோழியே இப்பெல்லாம் திருடி போகுது. ஆனா ஆம்பளைங்க திருடி இருக்க மாட்டாங்கக்கா, பொம்பளையா தான் இருக்கும். என்னம்மா சொல்ற? யாரு பொம்பளையா நீட்டு நீ எப்படி சொல்ற? ஆமாக்கா, காலையிலே எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க ஆம்பளைங்களாம், பொம்பளைங்க தானே இங்கே சுற்றி இருக்குதுங்க. உங்கள் கோழி இப்போ தானே காணா போகுது, அப்போ பொம்பளையாக தான் இருக்கும். அப்படி எவளாவது திருடி இருந்தாலுங்க தெரிஞ்சுது, அவளுங்க அவ்வளவுதான், உண்டியில் நாக்கிடுறேன் பார். ஆமாம் மீன்காரக்கா, அவளுங்கெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, நீங்கள் போய் பாருங்க. இதோ இப்போ பார்க்க தானே போகிறேன். அவளுங்களுக்கு இருக்குது, என் கோழியை எவ திருடி இருந்தாலோ அவள் கையை காலை முறிக்காத நான் வரமாட்டேன்.